வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அப்பாச்சி 204V BS6 வண்டி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் கம்ப்ளைண்ட் வண்டி பார்த்தீங்கன்னா காலையில் ஸ்டார்ட் ஆகலை, செல்ஃப் எடுக்கல, நமக்கு ரிலே சவுண்டு மட்டும் வருது. இது என்ன கம்ப்ளைண்ட் சொல்லி கஸ்டமர் ஷோரூமில் போய் கேட்டிருக்காரு. வண்டி எடுத்து ஒரு வருஷம் 4 மாதம் ஆகுது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரிலே தான் ஃபால்ட், ரிலே மாற்றி அமைச்சிருக்காங்க. கில் சுவிட்ச் ரிலேவும் செல்ஃப் ரிலே மாற்றிருக்காங்க. மாற்றணும் திரும்ப அதே கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருந்திருக்கு. இப்போ நம்ம அது என்ன கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு செக் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த அப்பாச்சி தான் நான் சொன்னது, BS6 மாடல் இது. இப்போ நம்ம இதில் செல்ஃப் போட்டோன்னா ஜஸ்ட்டு டிக் டிக் டிக்னு சவுண்டு தான் வருது, பார்த்தீங்கன்னா தெரியும். செல்ஃப் எடுக்கலை. வண்டி கஸ்டமர் காலையில் தள்ளி ஸ்டார்ட் பண்ணுறாரு. தள்ளி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் ஓட்டினதுக்கப்புறம் செல்ஃப் எடுக்குது. மறுபடியும் எங்கேயாச்சும் ஒரு 2-3 ஹவர்ஸ் நிறுத்தி வச்சா வண்டி செல்ஃப் எடுக்கலை. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஷோரூமில் இது செக் பண்ணி பார்த்துட்டு ரிலேலாம் மாற்றிருக்காங்க. இந்த ரிலே மாற்றி கொடுத்துருக்காங்க. இது கில் சுவிட்ச் ரிலே. இந்த ரிலே மாற்றிருக்காங்க. செல்ஃப் ரிலேவும் மாற்றி கொடுத்துருக்காங்க. உள்ள ஒரு செல்ஃப் ரிலே மாற்றி கொடுத்துருக்காங்க. கஸ்டமருக்கு இது சரியாகலை அப்போட ப்ராப்ளம். இப்போ நம்ம இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தாலும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேட்டரி மேலே தான் நமக்கு டவுட் வரும். பேட்டரி வீக்காக தான் மாதிரி ஆகும். நம்ம பேட்டரி ஃபஸ்ட்டு மல்டிமீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஷோரூம்லேயும் பேட்டரி செக் பண்ணிட்டு பேட்டரி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம மல்டிமீட்டர் DC 20 செட் பண்ணிட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் பேட்டரியில் வச்சுன்னா நமக்கு 12.36 வோல்ட் 12 வோல்ட் வந்தாலே அந்த பேட்டரி ஓகே தான், நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். 12.36 வோல்ட்ஸ்னால் பேட்டரி நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும் மல்டிமீட்டரில் பார்க்கும்போது. ஆனால் இது நம்ம என்ன பண்ணோம், பேட்டரி லோட் டெஸ்டர் இருக்குது. லோட் டெஸ்ட் வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் பேட்டரியோட கண்டிஷன் நமக்கு தெரியும். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா பேட்டரி லோட் டெஸ்டர். பேட்டரியோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது என்ன பண்ணோன்னா, இந்த 2 ஒயர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ண உடனே நமக்கு இங்கே வோல்டேஜ், பேட்டரியோட வோல்டேஜ் காட்டும். அதுக்கப்புறம் இந்த ரெட் பட்டனை ஒரு 5 செகண்ட்ஸ் நம்ம அழுத்தி பிடிச்சோன்னா பேட்டரியிலேருந்து அதிகப்படியாக லோட உள்ளே எடுக்கும். காயில் எடுக்கும்போது என்ன ஆகுனா, பேட்டரி நல்லா இருந்துச்சுன்னா க்ரீன் லைட் எரியும். பேட்டரி ரீசார்ஜ் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சுன்னா எல்லோ லைட் எரியும். பேட்டரி டெட் கண்டிஷனில் இருந்தால் ரெட் லைட் எரியும். இப்போ இது என்ன கண்டிஷன் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரி கிளிப்பை கனெக்ட் பண்ணுவோம். ரெட்டில் ரெட்டு, பிளாக்கில் பிளாக் கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணோன்னே நமக்கு 12.05 வோல்ட் காட்டுது. இப்போ நம்ம இந்த ரெட் பட்டனை ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணி பிடிப்போம். பார்த்தீங்கன்னா 8.33 சம்திங் வந்துச்சு, ரெட் லைட் எரியுது. அப்போ இந்த பேட்டரி பார்த்திங்கன்னா வீக்காக இருக்குது. இது ரீசார்ஜ் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. பேட்டரி கண்டிஷன் ரொம்ப வீக்காக இருக்குது. வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது ரீசார்ஜ் ஆகுது, ஆனால் அது நிறுத்தி வைக்கும்போது டவுன் ஆகிடுது. உள்ளே இருக்கிற செல்லாம் பேட்டரிக்குள்ளே இருக்கிற செல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு. அது ரொம்ப வீக்காக இருந்தாலும் இந்த கம்ப்ளைண்ட் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா 11.89 தான் வந்திருக்கு. 11.89 இந்த வண்டியில் செல்ஃப் எடுக்காது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், அழுத்தி பிடிச்சோன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் ரெட் லைட் எரியுது. நம்ம இந்த மாதிரி ஒரு பேட்டரி லோட் டெஸ்டர் வாங்கி வச்சுருந்தோம்னா நம்ம ஈஸியாக செக் பண்ணிடலாம். மல்டிமீட்டர் நமக்கு காமனாக 12 வோல்ட் காமிச்சிடும். ஆனால் பேட்டரியோட கண்டிஷன் ஆம்பியர் நமக்கு தெரியாது. வோல்டேஜ் இருந்தாலும் ஆம்பியர் இருக்கணும் பேட்டரியில். ஆம்பியர் இதை வச்சு நம்ம செக் பண்ண முடியும். இப்போ வர BS6லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேட்டரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு டெஸ்டர் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக செக் பண்ணி பார்த்துட்டு பேட்டரியோட கண்டிஷனை பார்த்துட்டு உடனே செக் பண்ணிக்கலாம், இல்லை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், என்னென்ன பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பேட்டரி கழட்டிட்டு புது பேட்டரியை செக் பண்ணி பார்த்துலாம். இப்போ நம்ம பேட்டரியோட கிளாம்பை கழட்டிட்டு பேட்டரியோட டெர்மினல் ஒயரை கழட்டிடுவோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் கழட்டிடுவோம். கிரீஸ்லாம் வச்சுருக்காங்க போல். சரி, ஓகே. பாசிட்டிவ் ஒயரை கழட்டிடுவோம். இதில் Z9 பேட்டரி வந்துருக்கு. நம்ம NS RSல வர மாதிரி அந்த சைஸ் பேட்டரி. 2 ஒயரும் வெளியே எடுத்துகிட்டு பேட்டரியை வெளியில் எடுத்துடலாம். ஓகே. இப்போ இதுக்கு பதிலாக நம்ம புது பேட்டரி வாங்கிட்டு இருக்கோம், ஆம்கோ. பேட்டரியோட வாரண்டி கார்டு 30 மாதம் வாரண்டி இருக்குது இதில். இப்போ நம்ம இதோட லோடு கொடுத்து இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நான் இதில் பாசிட்டிவில் அந்த லோட் டெஸ்டரோட பாசிட்டிவ் மாட்டிட்டு நெகட்டிவில் நெகட்டிவ் மாட்டுறேன். நமக்கு 12.3 அதே அந்த பேட்டரியில் காட்டுற அதே வோல்டேஜ் தான் காட்டுது. இப்போ நான் லோடு கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட் எடுத்து பாருங்கள். இந்த பேட்டரி நல்லா இருக்குது. 5 செகண்ட்ஸ் மேலே அழுத்த தேவையில்ல, மேக்ஸிமம் 5 செகண்ட்ஸ் தான். இப்போ மறுபடியும் நான் லோடு கொடுக்குறேன். க்ரீன் லைட் பக்காவாக எரியுது பாருங்கள். அதே இந்த பேட்டரியில் கொடுத்தா இதில் ரெட் லைட் தான் எரியும். இந்த பேட்டரி போயிடுச்சு. இதுலேயும் அதே மாதிரி 12.44 சம்திங் காட்டுது. வோல்டேஜ் கரெக்டாக காட்டுது, பட் ஆம்பியர் இதில் இல்லை. ரெட் லைட்டுக்கு வந்துச்சு பாருங்கள். அதுதான் ப்ராப்ளம். நிறைய பேர் நம்ம மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே வோல்டேஜ் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட்டரியை மாற்ற மாட்டோம். ஆனால் ஆம்பியர் இருக்காது. ஆம்பியர் செக் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி லோட் டெஸ்ட் வச்சு தான் பண்ண முடியும்.
ஓகே, இப்போ புது பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து நெகட்டிவ். ஓகே, இப்போ நம்ம டைட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம செல்ஃப் போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நமக்கு செல்ஃப் பக்காவாக இருக்குது. ரீசார்ஜ் வோல்டேஜ் எவ்வளோ வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அது மெயின். நமக்கு புது பேட்டரி எப்போ மாற்றலாம் நம்ம ரீசார்ஜ் எவ்வளோ ஆகுது நம்ம செக் பண்ணிக்கணும். அதையும் அதே மாதிரி DC20 மல்டிமீட்டரை செட் பண்ணிட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சுன்னா நமக்கு 14.5 இருந்தால் ஓகே. இப்போ இதில் 14.5 மேலே வருது. ரீசார்ஜ் பக்காவாக ஆகுது. RR யூனிட் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்மக்கிட்ட இந்த மாதிரி லோட் டெஸ்டர் இருந்தால் நம்ம லோட் டெஸ்டர் வச்சு நம்ம செக் பண்ணிடலாம் பேட்டரி கண்டிஷனை. சப்போஸ் லோட் டெஸ்டர் நம்மக்கிட்ட இல்லைனா நம்ம எப்படி ஒரு பேட்டரியோட கண்டிஷனை செக் பண்ணோம்னா மல்டிமீட்டர் வச்சு ஃபஸ்ட்டு வோல்டேஜ் செக் பண்ணி பாருங்கள். 12 வோல்ட்டுக்கு மேலே இருக்குது. இருந்தாலும் செல்ஃப் எடுக்கல நமக்கு டவுட்டாக இருக்குன்னா சில பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் செல்ஃப் எடுக்கும். வண்டி வந்து ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஓட்டினா செல்ஃப் எடுக்கும் ரீசார்ஜ் ஆகிட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட வரும்போது காலையில் மட்டும் எடுக்கலன்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 4-5 தடவை செல்ஃப் வந்து கண்டினியூஸாக போட்டு பார்க்கணும். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் பண்ணோம், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணுங்கள், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு 5 தடவை 6 தடவை பண்ணிங்கன்னா நல்லா இருக்கிற பேட்டரியாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எத்தனை தடவை போட்டாலும் செல்ஃப் எடுக்கும். அதுவே அந்த பேட்டரி வந்து வீக்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கண்டினியூஸாக செல்ஃப் போட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த பேட்டரி வந்து உட்காந்துரும், செல்ஃப் எடுக்காது. ஒரு 5 தடவை 6 தடவை போட்டிங்கன்னா 6ஆவது தடவை செல்ஃப் எடுக்காது. அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக லோட் டெஸ்ட் கொடுத்து செக் பண்ணிடலாம். இந்த டெஸ்டர் இல்லைனா அந்த மாதிரியும் பண்ணலாம். இந்த டெஸ்டர் பார்த்திங்கன்னா நான் வந்து சென்னையில் வாங்கினது. நான் வாங்கும்போது 2200 ரூபா. அது ஆன்லைனில் கிடைக்குதான்னு தெரியல. சப்போஸ் கிடச்சுன்னா நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு. இது கண்டிப்பாக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு பேட்டரி டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு அப்பாச்சியில் பேட்டரி கம்ப்ளைண்ட். ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீட்டர் செக் பண்ணும்போது நமக்கு தெரியல, 12 வோல்ட்டு மேலே காமிச்சிது. நம்ம பேட்டரி லோட் டெஸ்ட் செக் பண்ணும்போது தான் பேட்டரியோட ப்ராப்ளம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது மாதிரி லோட் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து மெக்கானிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் குறைகள் தவறு இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.